தொடர்பென இந்திய செய்திகள். தமிழகத்தை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ஜெயந்தி நடராஜன் மத்திய அமைச்சராகிறார். தற்போது சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்து வரும் ஜெயராம் ரமேஷ் இலாகா பறிக்கப்பட்டு ஜெயந்தி நடராஜனுக்கு அந்த பதவி வழங்கப்படுகிறது. ஜெயராம் ரமேஷுக்கு மத்திய ஊரக வளர்ச்சித்துறை ஒதுக்கப்படுகிறது. அடுத்து இந்தியாவிலிருந்து எமது செய்தியாளர் எமக்கு இன்று அனுப்பி வைத்த செய்திகளை பார்ப்போம். மத்திய அமைச்சரவையில் மாற்றம் செய்து பிரதமர் மன்மோகன் சிங் அறிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர்கள் கிஷோர் சந்திரதேவ், ஜெயந்தி நடராஜன் உள்ளிட்டோர் புதிதாக அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இணை அமைச்சர்களாக இருந்த பேனி பிரசாத் வர்மா, தினேஷ் திரிவேதி மற்றும் ஜெயராம் ரமேஷ் ஆகியோர் கேபினெட் அந்தஸ்திற்கு உயர்த்தப்பட்டுள்ளார்கள். ஜெயந்தி நடராஜன், பவன் சிங் கிட்டோவார், குருதாஸ் காமத் ஆகியோர் தனி பொறுப்புள்ள இணை அமைச்சர்களாக பதவியேற்க உள்ள நிலையில் மிலிந்த் தியோரா, ராஜீவ் சுக்லா, சரண்தாஸ் மகந்த், ஜிதேந்திர சிங் ஆகிய காங்கிரஸ் உறுப்பினர்களும் திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த சுதீப் பந்தோபாத்யாயாவும் புதிய இணை அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். முரளி தியோரா, எஸ் கில், தயாநிதி மாறன் உள்ளிட்ட 7 அமைச்சர்களின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் ஏற்றுக் கொண்டுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜியிடமிருந்து ரயில்வே துறை அதே கட்சியைச் சேர்ந்த தினேஷ் திரிவேதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கிஷோர் சந்திரதேவிடம் மலைவாழ் மக்கள் நலத்துறையும் பஞ்சாயத் ராஜ் அமைச்சகமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஜெயராம் ரமேஷ் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராகிறார். பேனி பிரசாத் வர்மா எஃகுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த ஜெயந்தி நடராஜன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வனத்துறை தனி பொறுப்பு இணை அமைச்சராக பொறுப்பேற்கிறார். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த விலாஸ்ராவ் தேஷ்முக் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டுள்ளார். சட்டத்துறை அமைச்சராக இருந்த வீரப்ப மொய்லி கம்பெனி விவகாரத்துறை அமைச்சர். மத்திய நீர்வளம் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக இருந்த சல்மான் குர்ஷித் தற்போது சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். சிறுபான்மையினர் நலத்துறையும் கூடுதலாக இவர் கவனிப்பார். வர்த்தகம் தொழில்துறையை கவனித்து வந்த ஆனந்த் சர்மா கூடுதலாக ஜவுளித்துறையும் கவனிப்பார். வி கிஷோர் சந்திரதேவ். I, V. Kishore Chandradev, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as below established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will faithfully and conscientiously discharge my duties as a Minister for the Union, and that I will do right to all manner of people in accordance with the Constitution and the law without fear or favour, affection or ill will. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிதி, வேளாண்மை, மின்சாரம், மதுவிலக்கு ஆயத்தீர்வை, நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட துறை அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ஜெயலலிதா விடுத்துள்ள மற்றொரு அறிக்கையில் தமிழ்நாட்டில் 1059 ஆதி திராவிடர் நலத்துறை விடுதிகளின் பராமரிப்பு, கட்டுமான பணிக்கு சுமார் 76 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மொத்த இடஒதுக்கீடு 69% தொடரும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. இதில் பிற்படுத்தப்பட்டோருக்கு 30%, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினருக்கு 20%, ஆதி திராவிடர் வகுப்பினருக்கு 18%, பழங்குடியினருக்கு 1% ஒதுக்கப்படும் என்று அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இடஒதுக்கீடு தொடர்பாக தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அளித்த அறிக்கையை அமைச்சரவை விவாதித்து ஏற்றுக்கொண்டது என்றும், இடஒதுக்கீட்டில் வளமான பிரிவினரை நீக்க வேண்டியது இல்லை என்று அமைச்சரவை முடிவு செய்ததாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. நபார்டு எனப்படும் தேசிய வேளாண்மை ஊரக வளர்ச்சி மேம்பாட்டு வங்கியின் நிறுவன தினம் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வங்கி உதவி குறித்த கருத்தரங்கு சென்னையில் இன்று நடைபெற்றது.
மாநில அரசின் கூட்டுறவுத்துறை செயலாளர் ஜிதேந்திரநாத் ஸ்வெயின், நபார்டு வங்கியின் முன்னாள் தலைமை பொது மேலாளர் ராமநாதன், பொருளாதார மேம்பாட்டு ஆலோசகர் புகழேந்தி, இந்தியன் வங்கியின் பொது மேலாளர் செல்வம் வீரராகவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கருத்தரங்கை ஒட்டி மகளிர் சுய உதவிக்குழுவினரின் உற்பத்தி பொருள் கண்காட்சியும் நடைபெற்றது. காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற மஸ்தான் சாஹிப் வலிஹுல்லா தர்கா ஷரீப்பின் 188ஆம் ஆண்டு கந்தூரி பெருவிழா நேற்றிரவு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தர்கா வாசலிலிருந்து கொடி ஊர்வலம் புறப்பட்டது. முக்கிய வீதிகள் வழியாக ரதம், பல்லக்கு மற்றும் அலங்கார ஊர்திகள் வலம் வந்து மீண்டும் தர்கா வந்தடைந்தன. பின்னர் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டு தர்கா வாசலில் உள்ள 4 மினராக்களிலும் கொடிகள் ஏற்றப்பட்டன. விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு மற்றும் சந்தனம் பூசும் வைபவம் வரும் 20ஆம் தேதி நடைபெறும். தொடர்பான வெளிநாட்டு செய்திகள். மத்திய பிலிப்பைன்ஸ் நாட்டின் கடலோர பகுதியில் இன்று அதிகாலை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது டிக்டர் அளவுகோலில் 6.6 பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. மேலும் சேத விவரம் பற்றிய தகவல்கள் உடனடியாக தெரியவரவில்லை. இதைத் தொடர்ந்து அதே பகுதியில் மேலும் 2 முறை நிலநடுக்கம் உணரப்பட்டது. இவை 5.7 மற்றும் 5.5 என்ற அளவில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. சைப்ரஸ் சேக்வியில் உள்ள கடற்படை ஆயுத களஞ்சிய பகுதியில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 12 பேர் உயிரிழந்ததுடன் 30க்கும் மேற்பட்டவர்கள் காயம் அடைந்துள்ளனர். தெற்கு சைப்ரஸில் உள்ள கடற்படை தளம் ஒன்றிலேயே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த கடற்படை தளத்தில் இருந்த 98 கொள்கலன்களில் 2 கொள்கலன்களில் வைக்கப்பட்டிருந்த வெடிப்பொருட்களில் தீப்பிடித்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். வெடி விபத்தினால் அப்பகுதியில் காட்டுத்தீ பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பங்களாதேஷில் டிரெக்ட் வண்டி ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த சுமார் 44 சிறுவர்கள் பலியாகியுள்ளனர். மேலும் பலர் காயம் அடைந்துள்ளனர். அந்நாட்டின் தென்கிழக்கு நகரான சிடாகாங்கில் உள்ள மிரேசராயிலேயே இவ்விபத்து நிகழ்ந்துள்ளது. உதைப்பந்தாட்ட போட்டியொன்றை பார்வையிட சென்றுவிட்டு வீடு திரும்பி கொண்டிருந்த வேளையில் குறித்த ட்ரக் வண்டி பாதையிலிருந்து விலகி குளத்தினுள் விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தின் போது ட்ரக் வண்டியினுள் சுமார் 70 வரையான சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் இருந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் 8 முதல் 12 வயதுக்கு இடையிலானவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இதுவரை 44 பேர் உயிரிழந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. டிரெக்ட் சாரதியினால் வேகத்தினை கட்டுப்படுத்த முடியாமல் போனமையும் சீரற்ற வீதியுமே விபத்துக்கான காரணங்கள் என கூறப்படுகின்றது. சிரியாவில் அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் தூதரகங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி பஷர் அல் அசாடின் ஆதரவாளர்களே இவ்வாறு தாக்குதல் நடத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. டமாஸ்கஸில் அமைந்துள்ள தூதரகங்களே இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளன. தூதரகங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என அமெரிக்கா குற்றம் சுமத்தியுள்ளதுடன் ஏற்பட்ட சேதத்திற்கு நட்ட ஈடு வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் எவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்ட ஹமா நகரிற்கு அமெரிக்க பிரான்ஸ் தூதுவர்கள் சென்றதாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அசாட்டின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. Secretary of State, keep the demonstrators back. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அறுபத்தைந்து உள்ளூராட்சி சபைகளுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று ஆரம்பமானது. ஜூன் மாதம் நடாத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் மூலம் இலங்கை மின்சார சபைக்கு 1,97,87,155 ரூபாய் 14% வருமானமாக கிடைத்துள்ளது. அடினோ வைரஸினால் தொற்றக்கூடிய கண் நோய் தொடர்ந்தும் பரவி செல்வதாக தேசிய கண் மருத்துவமனை எச்சரிக்கை. வடக்கு கிழக்கு பாடசாலை மாணவர்களுக்கு நிலக்கண்ணி வெடி குறித்து விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. இந்திய மத்திய ஜவுளித்துறை அமைச்சராக இருந்த தானிதி மாறனின் ராஜினாமாவை பிரதமர் மன்மோகன் சிங் ஏற்றுக் கொண்டுள்ளார். சைப்ரஸ் சேக்வியில் உள்ள கடற்படை ஆயுத களஞ்சிய பகுதியில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் டான் தமிழொலியின் இந்த பிரதான செய்தியறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.